ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம்னா, உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயே இல்லைனா உங்களோட பிசியில் எப்படி வந்து 1 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டை அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணுறது. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த வெப்சைட்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் வருவீங்க. இபேன் பேஜில் டேரெக்டாகவே வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் நியூ இபேன் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கீழே வந்து அந்த ப்ளூ கலர் லெட்டரில் எழுதியிருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஸோ உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ஐ கன்ஃபார்ம் தட்னு ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் கொஞ்சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படியெல்லாம் கொடுத்துட்டு ஓடிபி வரதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஒரு செக்லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்க ஃபோன் நம்பருக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து அந்த இடத்துல என்ட்ரு ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு செக்லிஸ்ட் இருக்கும். அதை வந்து செக் பண்ணிவிட்டு அதை கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதாரில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆயிரும். ஷோ ஆனோடனே பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கீழே வந்து செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த செக் பாக்ஸில் வந்து டிக் பண்ணிவிட்டு கண்டினியூங்கிற ஆப்ஷனை கொடுத்துவாங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஒரு பாப்பப் பேஜ் மாதிரி ஓப்பன் ஆகி கண்டினியூன்னு கேட்கும். ஸோ அதை வந்து கண்டினியூ கொடுத்துவாங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுடைய பேன் கார்டுக்கு நீங்கள் டேரெக்டாகவே அப்ளை பண்ணுறது இபேன் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் வரும். எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரீன் டிக்கில் இருக்கும். அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பரும் கொடுத்துருப்பாங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் நம்பர்னு. ஸோ அந்த நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கன்னா மேக்ஸிமம் 1 டே ஆயிரும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 டே ஆயிரும் இந்த உங்களுடைய பேன் கார்டு வாரதுக்கு. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ½ அன் ஹவர்லேயே வந்துடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்ளை பண்ணி 1 டே ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேன் கார்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா மறுபடியும் அந்த லிங்க் நான் ஏற்கனவே கொடுத்துருக்க லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா செக் ஸ்டேட்டஸ் அண்ட் டவுன்லோட் பேன் கார்டு அந்த மாதிரி ஆப்ஷன் கீழே கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 3 செகண்ட் ஆப்ஷன் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே கண்டினியூங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் ஓடிபி வர பேஜுக்கு போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனுக்கு அங்கே ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்க ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். ஸோ அந்த ஓடிபி அதில் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 டே கழிச்சு நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வியூ பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு இபேன் அந்த மாதிரி கொடுக்கும். ஸோ அதில் வந்து டவுன்லோடு இபேன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு வந்து ரெடி ஆகி பிடிஎஃப் ஃபார்மேட்லாம் வந்திருக்கும். ஸோ இந்த பேன் கார்டை கீழே 2 பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு கடையில் வந்து சென்ட் பண்ணியோ இல்லைன்னா மெயில் மூலமாக எடுத்தோம் அதை வந்து பேன் கார்டாக டிசைன் பண்ணி உங்களோட கைவசம் வச்சுக்கலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் கொடுத்து அதை வந்து ஒரு பிரிண்ட் கார்டாக ரெடி பண்ணி உங்கள் கையில் வைக்கிறது ரொம்பவே சேஃபாக இருக்கும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 மினிட்ஸ்லேயே நீங்கள் அப்ளை பண்ணி மேக்ஸிமம் 1 டேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கையில் வந்து உங்கள் பேன் கார்டு வரது மாதிரியே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் மேட்ரு. ஸோ இதுக்கு ஆதார் கார்டோட ரெஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பர் மட்டும் இருந்தாலே போதும், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு எனக்கு இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.